ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஈவினிங் 4 மணி ஆச்சுன்னா கரெக்டாக டீ போட்டுருணும். மாமாவுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் மழை தூரிகிட்டே இருக்கிறதுனால சாயங்காலம் தான் துவைச்சி போட்டிருக்கிறேன். நேற்றுக்கு துவைச்சி சொன்னது காயில் சேர் வச்சு அதில் எடுத்து போட்டிருந்தேன். காலையிலேருந்து மழை தூரிட்டு சாயங்காலமாக வெயில் அடிச்சு இவங்களோட குட்டி துணிகளை காயிட்டுன்னு சேர் வச்சு போட்டேன். வீட்டுக்கு முன்னாடி தாத்தா மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். பக்கத்தில் கொண்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இவங்க 2 பேரும் உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்தாட்டி மாடு அந்த பக்கம் ஓடிடுச்சு. இவரும் பெரிய மனுஷனாட்ட கேள்வி கேட்டிருந்தா அவரும் பதில் சொல்லிகிட்டு இருந்தார். அந்த கேப்பில் பூந்துருச்சு பாருங்க. வேற ஒரு அடி. அதே மாதிரி செடிக்கு ஒரு அடி கொடுக்கலாமா? ஏ தாத்தா வந்து மறுபடியும் உட்காந்துட்டான். தீக்ஸ்கோட லேட் ஆச்சுன்னு நான் போய் பால் எடுக்க போனேன். பால் வந்து நான் போசி காலையில் வந்து மாட்டிட்டேன். ஊற்றி வச்சுருவாங்க. அப்புறம் சாயங்காலம் நான் எடுத்துக்கலாம். இதுதான் எங்கள் போசி. இந்த வண்டி எடுத்து மறுபடியும் மேலேயே மாட்டிடலாம். கீழே வச்சோன்னா ஒரு வேளை கமுந்துடும். அப்படி இல்லைன்னா எறும்பெல்லாம் பூந்துடும். அதனால மேலேயே மாட்டி விட்டுருவாங்க. நானும் மாட்டியாச்சு. பால் எட்டு வந்து பால் காய்ச்சியாச்சு. தீக்ஷித் வரக்கு நேரமாச்சு. கூப்பிட போகணும். அதுக்கு முன்னாடி பால் வந்து ஊற்றி வச்சிட்டோன்னா நம்ம கூப்பிட்டோன்னுக்குள்ள ஆறிடும்ல. அதையே ஆற்றி கொடுத்துக்கலாம். ஊற்றி வச்சிடலாம். வீட்டுக்குள்ளேயெல்லாம் கூட்டியாச்சு. திண்ணையும் வாசலில் கூட்டிகிட்டு போயிடலாம் பஸ் வரக்குள்ள அப்படின்ட்டு கூட்டிகிட்டு இருந்தேன். வா குளிக்கலாம். ஏன் அப்புறம் இவங்க கூட வேண்டாம் பேசுறது. நான் ஆமாம் போட்டு அண்ணான்னு கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் முடிச்சுக்கலாம். அப்பளே இருந்து கூப்பிட்டு நல்லா வள்ளின்னு வேன் வந்தாச்சு. நின்று அண்ணன் இறக்கிக்கலாம். அண்ணன் இறக்கிக்கலாம். நின்று வேனு வந்தாச்சு. பிகேடி வேன் வந்தாச்சு. ஓகேயா? பிகேடி வேனு நடமா ஒரு ரூபா லஞ்ச் பேக் வாங்கிட்டு கிளம்பிட்டார். பஸ்ஸில் எல்லாம் தூங்கிட்டே வந்தானாம்மா. இறங்கினோடனே ஒரே கையாடு தூக்குன்னு தூக்கியாச்சு. வேன் பீஸ் கட்டியாச்சான்னு மெதுவாக கேட்குறாங்க. சிரிச்சி கட்டியாச்சல்லாம். இங்கிட்டிருந்தே நடக்க முடியலையாமா. தூக்குன்னு அப்புறம் இங்கிருந்து தூக்கிட்டு தான் போனேன். டெய்லியுமே தீக்ஷித்தை கூப்பிட்டு வந்து சாப்பிட்லையா அண்ணன் சீசாக்ஸ் கழட்டி விடுவான். ஏன்னு கேளு. நீ சாப்பிடக்கூடாது. கழுவி தான் சாப்பிடணும். கழுவி தரேன். தீக்ஷித் திராட்சை கொண்டே வந்துட்டான். அது இது கழுவி சாப்பிட்றேன் அப்படின்னு கழுவிட்டு வரேன். கழுவியாச்சா? இன்னும் செக் பண்ணுற வேலை முடியல போல். இன்னொரு பாக்ஸ் பாக்கி இருக்குது. சாப்பிட்டா குழம்பு வந்தவுடனே யூனிஃபார்ம் கழட்டுற பழக்கமெல்லாம் இல்லை. வரையிலே டயர்டாக வருவா. அதனால் நானும் விட்டுருவேன். வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறமா தான் யூனிஃபார்ம் கழட்டுவேன். அடிக்காத. சிவா குளிக்கலாம். சரி வா. குளிக்கலையா? ஊருக்கு பாரு. வள்ளியா? எங்கே?
கடல் கன்னிக்கா? கடல் கன்னிக்கு வரலையா? அங்கே போகிறோம் நாங்கள். பாப்பா வந்துடுறாங்க போகிறோம். நீ வர்றையே வரலையா? ஓ ஆ அப்பா கூட போய்க்கிறீ? எங்கள் கூட வரலையா? குளி ஆ ஓட்ட பைக்கியா உங்களுது? நீ வர்றையே வரலையா குளிக்கிறதுக்குப்பா? ஆ வரலையா? சரி நல்லா சாமி நம்ம போகலாம். ஏன் குளிச்சுட்டு வரியா நீயே? குளிக்கிற கூட்டு போகிறக்குள்ள என்னென்ன சொல்கிறோன்னு பாருங்க. சரி குடி, பால் எடுத்து குடி. சூப்பர், வெரி குட். கரண்ட்டுக்கு தான் பாருமா. இன்னைக்கு சாப்பிடோன்னு கரண்டே இல்லை. மோட்டு பட்டில் பார்த்துட்டு பால் குடிச்சா தான் குடிச்ச மாதிரி இருக்குமா? எல்லா வேலையும் முடிஞ்சு இன்னைக்கு சாப்பிடோன்னு வேறு 6 மணிக்கு தான் கரண்ட் வரும். நான் மட்டும்தான் இன்னும் குளிக்கல. டேங்க்கில் வேறு தண்ணி காலி ஆயிடுச்சு. நீ கரண்ட் வந்தால் தான் குளிக்கணும். இப்போலாம் திண்ணியில் பாட்டியெல்லாம் கொண்டு வந்தாங்களா, அவங்க கூட கொஞ்சம் நாயம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சாயங்காலம் நேரம் யாராவது நாயம் பேசிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எதையாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்குமா நாயம் பேசுனா? அடுத்தவங்க பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்காதீங்க. இவங்க ஏதாவது பண்ணிட்டு வாங்கியிருப்பாங்க, அதை பற்றி சொல்லிட்டு இருப்போம். அந்த நேரத்தை வந்து புண்ணியஸ்ரீ வீட்டுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஹாட் பாக்ஸ் கார்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் எவ்வளோ ரேட்டு வருது எந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் கரண்டும் வந்துருச்சு. வந்து உங்களுக்கு டிவி போட்டு விட்டு அப்படியே தண்ணியும் போட்டு விட்டு அப்புறம் சரி நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம், அது நிறைய லேட் ஆகும்ல அப்படின்ட்டு நான் குளிச்சுட்டு வரக்குள்ளே ஆத்தாவை கடைக்கு போய் 2 பேர் சாக்லேட் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு இருந்துருக்குறாங்க. ஆத்தா வந்து வெத்தலை கேட்க போயிருக்குது. வெத்தலை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவான். அவங்ககிட்ட இருக்காதுங்க வெத்தலை. ஆத்தாயமா ஆத்தா போனால் கொடுக்க மாட்டேதுன்னு உங்ககிட்ட கொடுத்துட்றது. அது நம்ப மாட்டேதுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவானுங்க. ஆத்தா என்னன்னு சொல்லுதுன்னா, ஆத்தா ஓனாத்தான் வெத்தலை இல்லைன்னு சொல்லிடுறாங்களம்மா, மற்றவங்க ஓனா தர்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன சாப்பிட்றீங்க. இந்த காசு நான் அப்பளாவே கொண்டு போயிட்டேன், அதே காசு திருப்பி கொண்டு போயிருந்தா இல்லைன்ட்டாங்க அப்படின்னு. வயசானவங்க மட்டும் புரிய வைக்கவே முடியாது. நானும் நிறைய டைம் சொல்லிட்டேன், ஆனால் கேட்குறது இல்லை. எழுதலாமா நீ? பிச்சு தரேன்டா. குளிச்சுட்டு வரக்குள்ள ஒரு டைம் ஆத்தா கூட கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. அந்த அப்பாரு முட்டை வாங்கிட்டு வந்துட்டாரு. சொல்லு. தீக்ஷித் ஸ்டார் வாங்கிக்கிறானாமா. ஹோம்ஒர்க்கு நேற்றுக்கு அசஸ்மெண்ட் 1 to 20 கொடுத்துருந்தாங்களே, டெஸ்ட் வச்சாங்களா? 1 to 20 வச்சுருந்தாங்களா? சொல்லித்தரம்மா. சொல்கிறேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. சூரியன் காலையில் உதிக்கிறது. மேலக்கர் சூரியன்.